வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா வல்லாரைக்கீரைங்க. வல்லாரைக்கீரை சட்னி எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வல்லாரைக்கீரை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். வல்லாரை அப்படின்னாவே உடனே கண்ணை மூடிட்டு சொல்கிறது என்னென்னா ஞாபக சக்தியை தூண்டும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சட்னியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 48 நாட்கள் கொடுத்தா போதுங்க. மூளையில் ஏற்படக்கூடிய சோர்வு, ஞாபக மறதி இது எல்லாம் தீர்க்கணுன்னா தாராளமாக வல்லாரை சட்னியை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. இந்த வல்லாரை சட்னியை தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வல்லாரைக்கீரை அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வல்லாரைக்கீரையை ஒரு 10 இலைகள் டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், பச்சையாக கூட மென்று சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். மட்டும் கிடையாதுங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு சரி பண்ணணுன்னாலும் இந்த வல்லாரைக்கீரையை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்லாம். சரி, இந்த வல்லாரைக்கீரை சட்னி தயார் பண்ணுறதுக்கு எப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி வல்லாரைக்கீரையை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. முக்கியமாக இந்த வல்லாரைக்கீரையோட காம்பு என்ன இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அது போட்டு செஞ்சாலும் சட்னிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வெறும் இலைகளை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். அதன் பிறகு இதுக்கு கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த உளுந்தை எல்லாமே சிம்மில் அடுப்பு வச்சுருங்க, ஏன்னா கருகிரும். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லி விதை, அதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன், 2 மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துங்க. மல்லி விதைலாம் சீக்கிரமாக கருகிரும். அதனால் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் தான் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் எடுத்துக்கங்க. அதே மாதிரி பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் அது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கிக்கணும். பாருங்கள், சின்ன வெங்காயம் நிறைய கூட போடலாம். போடுற அளவுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மினிமம் ஒரு 5 பல் அது போட்டுக்கணும். இந்த வல்லாரைக்கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மூளையோட நரம்புகள் நல்லா வளர்ச்சி பெறுங்க. நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஞாபக மறதி, நல்லா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த வல்லாரைக்கீரை சட்னி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வல்லாரைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிடணும். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வல்லாரைக்கீரை அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது கசப்பு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் என்னதுன்னா அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 10-15 பல் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி புளி சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புளி சேர்த்துட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. புளி சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இதற்கு தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான வல்லாரைக்கீரை சட்னி தயாராகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் என்ன சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். நிறைய குழந்தைங்க வல்லாரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சட்னி மாதிரி நீங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக கசப்பு தன்மையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெகுலராகவே மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.